அனைவருக்கும் வணக்கம். இன்று சூரியனார் கோவிலினுடைய தொடர்ச்சியான அந்த வரலாறை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய சிறு குறிப்பை நம்ம இங்கே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலவா முனிவர் என்னக்கூடிய முனிவரால் தான் பார்த்திங்கன்னா சூரியனார் கோவில் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறாரு. காலவா முனிவருடைய அந்த தொழுநோய் வர்றதை முன்கூட்டியே கணிக்கிறாரு. அது தொழுநோய் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை நோக்கி தபஸ் பண்ணுறாரு. இந்த தபஸின் காரணமாக நவகிரகங்கள் காலவா முனிவருக்கு காட்சி அளித்து அவங்களுடைய தொழுநோயிலிருந்து நிவர்த்தி கொடுக்குறாங்க. ஏன்னா தேவர்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சாப விமோச்சனம் அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த கர்ம வினைவிலேருந்து அந்த தொழுநோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த கண்வ நோயிலேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்த பிரம்மதேவர் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அளிக்கப்பட்ட இந்த தொழுநோயை என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் சாப விமோச்சனம் அதாவது விதி விலக்கு கொடுத்ததுனால அவர் அனுபவிக்க வேண்டிய அந்த தொழுநோயை நவகிரகங்களுக்கு அந்த தொழுநோய் பற்றட்டும் அப்படின்ற அந்த சாபத்தை இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ என்ன செய்தால் இந்த சாபம் விமோச்சனம் அடையும் அப்படின்னு பார்க்கும்போது திருமங்கலக்குடி அப்படின்னக்கூடிய ஒரு ஊரில் பிராணநாத ஈஸ்வரர் அப்படின்னு சிவபெருமான் இருக்கார். அவங்கள நோக்கி தபஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த நவகிரகங்கள் அந்த பிராணநாதேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு தபஸ் பண்ணுறாங்க. தபஸ் பண்ணும்போது ஒரு விநாயக பெருமானையும் என்ன செய்கிறாங்கன்னா பிரதிஷ்டை செய்கிறாங்க. இது நவகிரகங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விநாயகர் அப்படின்னும் அந்த பிராணநாதேஸ்வரர் கோவிலில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு சாப விமோசனமும் கிடைக்கிது. சிவபெருமானுடைய ஆசையினால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தொழுநோயிலேருந்து விமோசனம் அடைகிறாங்க. இதை பார்த்த காலவா முனிவர் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்படக்கூடிய அந்த தொழுநோயிலேருந்து நீங்கள் விமோசனம் அடைத்ததுனால இந்த நவகிரகங்களுக்கு இந்த சங்கடம் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னும்போது இவங்க எந்த இடத்துல இருந்து தபஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துலையே ஒரு கோவிலை எழுப்புறார். இதுதான் சூரியனார் கோவிலை உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பல அரசர்கள் அந்த கோவிலை பிற்காலத்தில் பெரிதுபடுத்தினாங்க அப்படின்னும் வரலாறுகள் இருக்குது. பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோதிடத்தில் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் ஆத்மகாரகராக இருப்பார். ஆத்மகாரகர்னால் என்ன அப்படின்னா உடல் மனம்ன்றக்கூடிய வஸ்து இருக்குது. இந்த உடல் மனம்ன்றது ஜீவர்களுடைய பிரதான ஒரு வஸ்து. அந்த உடலும் மனமும் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த உடல் மனதை இயக்கிறதுக்கு உயிர் என்னக்கூடிய ஒரு அம்சம் தேவை. இந்த ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு உயிர் என்னக்கூடிய அந்த அம்சம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்தமான இந்த உயிர் தொகுப்பை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா சூரிய பகவான்கிட்ட இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஜீவித்து இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய ஒளி தான்ன்றது மாற்று கருத்து கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமான பொறுப்புன்றது ஆத்மகாரகன். இங்கே ஆத்மகாரகன்றது பல இடத்துல இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய அந்த பெயரும் மாறும். இப்போ ஒரு மனிதன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் மனம் இருக்குது. இந்த உடல் மனம் இயக்கிறதுக்கு அதுக்கு ஒரு உயிரோட்டம் வரணும்னா அந்த மனிதன் உயிரோடு இருந்தால் தானே செயல்பட முடியும். அந்த உயிர் தன்மையை தான் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆத்மா உயிரினம் சில நேரத்துக்கு அழைக்கப்படும். இந்த ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த உயிர் இருக்கோ இந்த உயிரை எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பாளராக சூரிய பகவான் இருக்கிறார். அப்படின்றது நவகிரக பரிபாலனை அமைக்கும்போது இந்த பொறுப்பை நடுநாயகமாக இருந்து அவருக்கு அளிக்கப்படுது. எப்படி சந்திரன் உடலுக்கும் மனதுக்கும் காரகனோ அதே போல் சூரியன் பார்த்திங்க அப்படின்னா ஆத்மகாரகராக இருக்கிறாரு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா 6, 8, 12 இந்த சூரியன் மறையக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6, 8, 12 பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு 6, 8, 12 இல்லை சூரியனுக்கு 6, 8, 12 கிரகங்கள் அமையக்கூடாதுன்றது ஜோதிட சாஸ்திரத்தினோடு நியதி. அதுக்கடுத்தது சூரியன் பார்த்திங்க அப்படின்னா நீச்சஸ்தானத்துலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு அதிபதியே அவர் தான். லக்னாதிபதியே மறைவு ஸ்தானத்தில் அமைஞ்சிட்டார்னா அவருடைய
காலம் வந்து என்ன பண்ண முடியாது, நீண்ட நாள் உயிரோடு இருக்க முடியாதுன்றத வந்து சாஸ்திரங்கள் வந்து குறிப்பிடுது. இதில் பல விளக்குகள்லாம் வந்து இருக்குது. சூரியனார் கோவில்லே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது உக்கிரமான ஒரு பகவான் தான். அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகவான், ஒரு உக்கிரமான கடவுளும் கூட. அவரை தணிக்கும் வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேர் எதிரே வந்து குரு பகவான் வந்து இருப்பார். அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தையும், அந்த கோபத்தையும், உக்கிரத்தையும் தணிக்கக்கூடிய அந்த பொறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மறைவு ஸ்தானங்கள்லலாம் சில நேரத்துக்கு சூரியன் இருக்கும்போது, குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா, அந்த தோஷத்துலேருந்து ஒரு விலக்கு ஏற்படுறதுக்கு பரிகாரம் செய்தால் அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ரொம்ப நுட்பமான நிதி. உங்களுடைய கட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் ஏதாச்சும் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து தசை நடந்தது அப்படின்னா, அதனுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நவக்கிரகங்கள் வழிபட்ட இந்த பிராணநாதேஸ்வரர் கோவிலுக்கு சென்று, அதன் பின்பு வந்து சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான விளக்குகளை வந்து ஏற்றிட்டு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு போகணுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா, பரிகாரமாக வந்து இருக்கும். இதை நீங்கள் செய்யாமல் எந்த பரிகாரம் செய்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து அந்த நபர்களுக்கு வந்து அந்த விமோசனம்ன்றது கிடைக்காதுன்றது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான நியதியும் கூட. இது வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.